முதல் வாசகம். நீயே என் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயனாக இருப்பாய். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 7, 10. அந்நாட்களில் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவீதிடம் கூறியது: நாங்கள் உம் எலும்பும் சதையுமானவர்கள். சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர். நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய். நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார். இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர். அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தனர். 30 வயதில் அரசரான தாவீது 40 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எபிரோனில் தங்கி யூதாவை 7 ஆண்டுகள் 6 மாதங்களும், பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை 33 ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார். அரசரும் அவருடைய ஆட்களும் அம்மண்ணின் மைந்தர் எபூசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கே வர முடியாது, பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை அப்புறப்படுத்தி விடுவார்கள், அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றனர். இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர். தாவீது தொடர்ந்து வளர்ச்சி பெற்றார். படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.